லான்ச்சிங் அதிசயா ஒன் வேர்ல்ட் அதிசயங்களின் ஆரம்பம். MCR Pure Cotton Club, formals and casual shirts. பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Bronatile. செவ்வாய்க்கிழமைகளை நம்ம கரெக்டாக கணிக்க முடியாது. ஏன்னா அவரே லக்னாதிபதியும் இருக்கார். சில நேரங்களில் நல்லதை கொடுத்து பல நேரங்களில் அவர் கெடுதல்களை உண்டு பண்ணிடுவார். இந்த செவ்வாய்க்கிழமையை தவிர்க்கிறதுக்கான இப்போ எந்தெந்த விஷயங்கள்லாம் பண்ணக்கூடாதுன்னு ஒன்று இருக்கும் இல்லையா? ஹாஸ்பிட்டலுக்கு அன்னைக்கு இங்கே போகக்கூடாது. ஏன்னா நோய் முற்றக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும். புதுசாக தொழில் தொடங்கிறது, ஒரு ஸ்கூலில் பிள்ளைகளை சேர்க்கறது, கல்யாணம் பண்ணி வைக்கிறது, இது மாதிரி ஒரு சுப காரியங்களில் கண்டிப்பாக அதை தவிர்க்கிறது நல்லது. தோல்விகளை தான் அது கொடுக்குது. 9ஆம் தேதி, 27ஆம் தேதி, 18ஆம் தேதி திருமணம் பண்ணவங்க வாழ்க்கையிலையும் நிறைய போராட்டங்கள் இருக்கும். பொம்பளை பிள்ளைகளுக்கு பொதுவாக 8ல் செவ்வாய் இருந்தால் கடுமையான செவ்வாய் தோஷம். முதல் கணவரோட நல்ல வாழ்க்கைங்கிறது அமையாமல் போயிடும் அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம், நான் செவ்வாய்க்கிழமை கல்யாணம் பண்ணியிருக்கேன், நாளாக நல்லா தான் இருக்கேன் அப்படின்லாம் நிறைய பேர் வாதாடுவாங்க. செவ்வாய் யாருக்காவது ஒருத்தருக்கு இருக்கும். ஜோதிடர்களே 100% கணிச்சு யாருனாலும் முழுமையாக சொல்ல முடியாது. மற்ற நாட்களை மாதிரி கான்ஃபிடென்ட்டாக சொல்ல முடியாது. செவ்வாய்க்கிழமைகளில் நான்வெஜ்ஜை தவிர்க்கிறது நல்லது. ஏன்னா அந்த உடல் கெட்டு போகும், உடல் பாதிப்புக்கு உள்ளாகும், உடல் அழியக்கூடும். இப்போ செவ்வாய்க்கும் முருகருக்கும் ஜோதிடத்தை தவிர்த்து ஆன்மீக தலங்களில் அது அப்படியே கான்ட்ரரியாக இருக்கு. அது எப்படி? வணக்கம். இன்று நம்முடன் நையாண்டி சித்தர் ஜோதிடர் காந்தி அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார். வணக்கம் சார். வணக்கம். செவ்வாய்க்கிழமைகளில் சுப நிகழ்ச்சிகள் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ செவ்வாய்க்கிழமை முடியே வெட்டக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது. இந்த செவ்வாய்க்கிழமைக்கும் ஜோதிடத்துக்கும் உண்டான தொடர்பு என்ன? செவ்வாய் அப்படிங்கிறது ஜாதகத்தில் காலபுருஷ தத்துவப்படி 8ஆம் இடத்து அதிபதி. அவரே மேஷத்துக்கும் அதிபதி அவர் தான், விருச்சகத்துக்கும் அவரே அதிபதியாகிறார். ஆனால் அவர் காலபுருஷ தத்துவத்துக்கு 8ஆம் இடம் அப்படிங்கிறது உங்களுக்கு 6, 8, 12 மறைவிடங்கள்னு சொல்லுவாங்க இல்லையா? 8ஆம் இடம்ங்கிறது ஆயுள் காரகன் அப்படின்னு சொல்லுவாங்க. காலபுருஷ தத்துவத்துக்கு 8ஆம் இடம்ங்கிறது ஆயுளை குறிக்கக்கூடிய ஒரு சரியில்லாத இடம். அதில் செவ்வாய் அதிபதியாக இருக்கிறனால தான் செவ்வாய்க்கிழமைகளை நம்ம கரெக்டாக கணிக்க முடியாது. ஏன்னா அவரே லக்னாதிபதியும் இருக்கார். சில நேரங்களில் நல்லதை கொடுத்து பல நேரங்களில் அவர் கெடுதல்களை உண்டு பண்ணிடுவார். அதனால தான் நமக்கு ரிஸ்க் எதுக்கு அப்படிங்கிறதுக்காக தான் செவ்வாய்க்கிழமைகளில் நல்ல காரியங்களை அவங்க துவங்க மாட்டாங்க. ஏன்னா ஒரு 75% கெடுதல் தான் அது செய்யும் செவ்வாய்க்கிழமைங்கிறது. அதனால் அந்த செவ்வாய்க்கிழமைகளை தவிர்க்கிறது தான் நல்லது. இந்த செவ்வாய்க்கிழமையை தவிர்க்கிறதுக்கான இப்போ எந்தெந்த விஷயங்கள்லாம் பண்ணக்கூடாதுன்னு ஒன்று இருக்கும் இல்லையா? இதெல்லாம் பண்ணவே கூடாது அப்படின்னா என்னென்ன விஷயங்கள்? ஹாஸ்பிட்டலுக்கு அன்னைக்கு இங்கே போகக்கூடாது. ஏன்னா நோய் முற்றக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும். நீங்கள் பார்த்தீங்கன்னா சின்ன பிள்ளைகள்லாம் தலைமுடி விட்டுறதுக்கு நீங்கள் செவ்வாய்க்கிழமை போகாதீங்க அப்படிம்பாங்க. செவ்வாய்க்கிழமை பிறந்தவங்க செவ்வாய்க்கிழமையிலே முடி வெட்டக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அது என்னென்னா தலையை குறிக்கக்கூடியதான் செவ்வாய் காலபுருஷ தத்துவனுக்கு முதலும் அவரே, 8ஆம் இடமும் அவர் தான். அதனால் அந்த கர்ம காரியங்கள் மொட்டை எடுக்கிறது அதுக்கு மட்டும் செவ்வாய்க்கிழமைகளை நம்ம பயன்படுத்திக்கலாம். ஆனால் அன்னைக்கு தினத்தை கண்டிப்பாக ஒரு சுப காரியங்களுக்கு பயன்படுத்தா கண்டிப்பாக தோல்விகளை தான் அது கொடுத்துருது. புதுசாக தொழில் தொடங்கிறது, ஒரு ஸ்கூலில் பிள்ளைகளை சேர்க்கறது, கல்யாணம் பண்ணி வைக்கிறது, இது மாதிரி ஒரு சுப காரியங்களில் கண்டிப்பாக அதை தவிர்க்கிறது நல்லது. ஏன்னா அது 1ஆம் இடத்துக்குரிய திடீர்னு அமைஞ்சு வந்துச்சுங்க, நான் செவ்வாய்க்கிழமை தெரியாமல் நான் கல்யாணம் பண்ணிட்டேன், ஆனால் அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது, இவ்வளோ கஷ்டம் வரும்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறவங்கள பார்த்துருக்கோம். அதே மாதிரி 9ஆம் தேதி, 27ஆம் தேதி, 18ஆம் தேதி திருமணம் பண்ணவங்க வாழ்க்கையிலையும் நிறைய போராட்டங்கள் இருக்கும். ஏன்னா செவ்வாய் அப்படின்னாவே இரத்த காரகன் அவர். அதனால் திடீர்னு அவங்களுக்கு முன்கோபம் ஏற்படும், இல்லற வாழ்க்கையே அது கெடுக்கும். அதனால தான் செவ்வாய் தோஷத்தில் அந்த 8ஆம் இடத்துல இருக்க செவ்வாய்க்கு கடும் பாதிப்புகளை தரும்னு அது சொல்லியிருக்காங்க. பெண்களுக்கு செவ்வாய் தான் கணவரோட கிரகம். அது அப்போ அது காலபுருஷ தத்துவனுக்கு 8ஆவது இடமா இருக்கிறனால பொம்பளை பிள்ளைகளுக்கு பொதுவாக 8ல் செவ்வாய் இருந்தால் கடுமையான செவ்வாய் தோஷம், முதல் கணவரோட நல்ல வாழ்க்கைங்கிறது அமையாமல் போயிடும் அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம் அதனால தான் செவ்வாய்க்கிழமைகளை தவிர்க்கிறது ரொம்ப ஒரு சிறப்பானது. அதை நம்ம இல்லை நான் கண்டிப்பாக வீம்புக்கு தான் பண்ணுவேன்னா
அது வந்து அது தலைவிதின்னு தான் சொல்ல முடியும். நல்ல சுபயோக முகூர்த்தம் வந்து அன்னைக்கு தேதிக்கு வருது, அந்த செவ்வாய்க்கிழமைகள்ல வந்து அமைகிறது நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா? ஏன்னா எல்லா மாதத்துலேயும் நம்ம வந்து செவ்வாய்க்கிழமை சுப முகூர்த்தத்தை தவிர்க்க முடியாது இல்லையா? அந்த மாதிரி சிக்கலான நேரங்களில் என்ன பண்ணுறது? நீங்கள் சுப முகூர்த்த நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பஞ்சாங்கத்துலையும் ஒவ்வொன்று போடுறாங்க. அப்போ திருக்கணித பஞ்சாங்கத்தில் ஒரு குறிப்பிட்ட இதுதான் இருக்கும், மாதத்தில் ஒரு 2 நாள் தான் இருக்கும். இதே வாக்கிய பஞ்சாங்கத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு மாதத்துக்கு 4-5 முகூர்த்தங்கிறது வரும். ஆனால் அது திருமணத்துக்குரிய சுப முகூர்த்த நாள் தான். ஸோ அப்போ இந்த செவ்வாய் வந்து அவங்களோட ஜாதகத்தில் வலுப்பற்று இருக்குது, இல்லை சுப கிரகமாக இருக்கிற பட்சத்தில் கண்டிப்பாக செவ்வாய் நாளை வந்து தேர்ந்தெடுக்கலாம், தப்பு இல்லை. ஆனால் அது எல்லாருக்குமே அது பொருந்தி வராதுங்கிறனால தான் அந்த செவ்வாய்க்கிழமையை நம்ம தவிர்க்க சொல்கிறோம். வேற ஒன்றும் அதில் பெரிய, ஏன்னா அது பொண்ணுக்கும் யாரையும் நம்ம சாதகமா இருக்கணும், மாப்பிள்ளைக்கும் சாதகமாக இருக்கணும். செவ்வாய் வந்து ஜாதகத்தில் நல்ல ஒரு கிரக வலுப்பட்டிருக்கு, சுபகிரக பார்வை இருக்குது, சுபகிரகங்களோட இணைஞ்சிருக்கு, அந்த நாள் வந்து அவங்களுக்கு முழு நாளாக இருக்குது, அப்படியெல்லாம் நம்ம பார்த்து தான் அந்த சுபமுகூர்த்த நாளில் அதை நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம். மற்றபடி மேக்சிமம் தவிர்க்கிறது தான் நல்லது. நிறைய ஜோதிடர்கள் வந்து செவ்வாய்க்கிழமையை வந்து மங்களகாரகன் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அந்த மங்களகாரகன் நாளில் ஏன் மங்களமான நிகழ்ச்சிகள், நிகழ்ச்சிகள் எல்லாம் நடத்தக்கூடாதுன்னு ஒரு கேள்வி வரும் இல்லையா? இன்றைக்கி நிறையா வந்து இந்த யூடியூப்பை பார்த்து ஜோசியர் ஆகிட்டாங்க. அவங்க பாரம்பரியமாகவோ அல்லது அதை வந்து முழுசாக கற்றுக்கக்கூடிய சூழ்நிலைகள் வரல. அவசர காலங்கிறது ஜோதிடமும் அவசரமாக போயிடுச்சு. அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸு, அந்த அனுபவங்கிறது வேணும். சும்மா யாருக்கு வேணாலும் நம்ம பலன் சொல்லலாம், நம்ம இந்த இடத்துல இருந்தா அப்படின்னு. ஆனால் ஒரு 20 வருஷமாவது மினிமம் வந்து ஒரு அனுபவம் இருந்தால் தான் எவ்வளோ பேரை நம்ம சந்திக்கிறோமோ நம்ம அதெல்லாம் மைண்டில் வச்சுக்கிட்டே இருப்போம். நம்மளே அறியாமல் ஆரம்பத்தில் சொல்லுவோம், என்ன பெரிய நல்ல நாள் அப்படின்னு சொன்ன ஆட்கள்லாம் நம்ம பார்த்துருக்கோம். அதே மாதிரி வாழ்நாளில் முதல் பகுதிகளில் இது வந்து ஆன்மீகம் ஜோதிடம்ங்கிறதெல்லாம் பொய், கடவுளே இல்லைன்னு சொன்ன பலர் வந்து தன்னுடைய இறுதி காலத்தில் அதெல்லாம் திருந்தி நிறைய பேர் வந்து கரெக்டான நாள் நட்சத்திரம் பார்த்து தான் பண்ணணும்பாங்க. சிலர் வந்து சொன்னால் புரிஞ்சுக்கிட்டு ஃபாலோ பண்ணிடுவாங்க. சிலர் வந்து இல்லைங்க நான் பட்டு தான் திருந்துவேன், அதுக்கு பேர் வந்து மங்கள்யான்னு வைக்கிறாங்க, அது வந்து ராக்கெட் வந்து அங்கே போகலையா, அல்லது வந்து செவ்வாய் வந்து மங்கள நாள்னு சொல்கிறோம், அப்படி மங்கள்வார்னு சொல்கிறோம், அப்படி தமிழில் அதுக்கு பேர் என்ன சொல்கிறாங்க, செவ்வாய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அது வந்து நமக்கு பாதிப்பை கொடுக்கக்கூடிய நாள் தான். நம்ம இல்லைங்க நான் செவ்வாய்க்கிழமை கல்யாணம் பண்ணியிருக்கேன், நாளாக நல்லா தான் இருக்கேன் அப்படின்லாம் நிறைய பேர் வந்து வாதாடுவாங்க. அதை நான் முன்னாடி சொன்ன மாதிரி செவ்வாய் யாருக்காவது ஒருத்தருக்கு இருக்கும். ஏன்னா பெரிய ரிஸ்க் எடுக்க முடியாது. ஜோதிடர்களே 100% வந்து கணிச்சு யாருனாலும் வந்து முழுமையாக சொல்ல முடியாது. மற்ற நாட்களை மாதிரி கான்ஃபிடென்ட்டாக சொல்ல முடியாது. அந்த ரிஸ்க்குள்ளே யாரும் போக விரும்ப மாட்டாங்க. பெரும்பாலான மக்கள் 90% மக்கள் வந்து அதை கண்டிப்பாக கடைபிடிப்பாங்க. அதனால் வந்து அது ரிஸ்க்கான நாளை தவிர்க்கிறது நல்லது. லைஃப் டைம் நிகழ்வுகள்லாம் நம்ம பேசிட்டோம். வேலை போகிறது, ஆரம்பிக்கிறது, கல்வி ஆரம்பிக்கிறது, கல்யாணம் பண்ணுறது, இதெல்லாம் லைஃப் டைம் மொமெண்ட்டு. அதை செவ்வாய்க்கிழமையில பண்ணக்கூடாது அப்படிங்கிறத நீங்கள் சொல்கிறீங்க. அன்றாட வாழ்வியல் இருக்கு இல்லையா, நம்ம அன்றாட வாழ்வியலில் செவ்வாய்க்கிழமைகளில் என்னென்ன விஷயங்கள்லாம் தவிர்க்கணும்? நாளும் கோளும் நலிந்தோருக்கு இல்லை, உழைக்கிறவங்களுக்கும் அடுத்து நமக்கு அடுத்த வேலைக்கு சோறு இல்லை அப்படிங்கிறவங்களுக்கும் இந்த 4 கிழமையெல்லாம் பார்க்க மாட்டாங்க, உழைச்சிக்கிட்டே இருப்பாங்க. அது அவங்க ஜாதகத்திலே இருக்கிற அமைப்பு. உழைத்து வாழணுங்கிற எண்ணம் அவங்களுக்கு இருக்க தான் செய்யும். அன்றாட வாழ்க்கையில் நம்ம செவ்வாயை அன்றைய தினம் நம்ம இந்த நேரத்தில் அதை செய்யக்கூடாது அப்படின்னு எதுவுமே இல்லை. நம்ம முக்கியமாக கல்யாணம் பண்ணுறது, வீடு கட்டுறது அல்லது காது குத்துறது, சுப விசேஷங்கள் செய்யக்கூடிய நாட்களை மட்டும்தான் அந்த வரக்கூடிய செவ்வாய்க்கிழமைகளை தவிர்க்கிறது தான் நல்லது. இப்போ இந்த பணம் கொடுக்கல் வாங்கல்கள்லாம் செவ்வாய்க்கிழமை உகந்ததா? அவ்வளோ சிறப்பானது இல்லை. ஏன் அப்படின்னா அதான் அந்த 8ஆம் இடத்துல இருக்கலாம், கொடுத்த பணம் திரும்ப வராது, கடனாளியாக ஆக்கிரும். அதனால் வாங்குறவங்களுக்கும் கஷ்டம், கொடுக்குறவங்களுக்கும் அது வந்து அன்றைய தினம் வந்து சிறப்பாக அமையும். கொடுக்கல் வாங்கல்கள், ஒரு புது அட்வான்ஸ் கொடுக்குறோம், ஒரு இடத்துக்கு ஒரு வாடகை வீட்டுக்கு போகிறோம், ஒரு அட்வான்ஸ் கொடுக்குறோம், அதெல்லாம் செவ்வாய்க்கிழமைகளில் கூடாது, தவிர்க்கிறது நல்லது. இப்போ செவ்வாய்க்கும் முருகருக்கும், செவ்வாய்க்கும் இன்னும் சில தெய்வங்கள், அம்மன், இது மாதிரியான ஒரு சுப நாளாகவே ஜோதிடத்தை தவிர்த்து ஆன்மீக தலங்களில் அது அப்படியே கான்ட்ரரியாக இருக்கு. அது எப்படி? ஆடி மாதம் அங்கு வந்து ஆடி மாதம்னா சூரியன் வந்து கடக ராசியில் இருக்கிறதா வந்து ஆடி மாதம். ஸோ அங்கே சந்திரன் வீடு, சூரியனும் சந்திரனும் சேர்ந்தால் அமாவாசைன்னு நம்ம சொல்கிறோம். அப்போ சந்திரனோட வீட்டுக்கு சூரியன் வரும்போது அந்த மாதத்தை இருண்ட மாதம் அப்படின்னு ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது. அதனால தான் ஆடி மாதத்தில் நல்ல காரியங்கள் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அது
பெண் வீடு, சந்திரனா தாய் பெண், அங்கே வந்து செவ்வாய் நீசமாயிடுறார். அப்போ மாங்கல்யம் சொல்லக்கூடிய பெண்களுக்கு கணவர் குறிக்கக்கூடிய கிரகமான செவ்வாய் நீசம் பெற்றுறார். ஸோ அதனால தான் அந்த ஆடி மாதங்களில் அம்மன் வழிபாடு வந்து பண்ணுறாங்க. மாங்கல்யத்துக்கு அந்த மாதத்தில் தான் மாற்றிக்கிறாங்க. ஏன்னா மாங்கல்யம் வந்து பாதிப்படையக்கூடிய அல்லது வந்து பழுதாயிருச்சு, வருஷத்துக்கு ஒரு தடவை மாற்றணும் அப்படின்னாலும் ஆடி மாதத்தில் தேர்ந்தெடுத்து அப்போ தான் வந்து நம்ம அந்த மஞ்சள் கயிறை மாற்றிக்க சொல்லியிருக்காங்க. அதுவும் 16 பெற்று பெருவாழ் வாழ்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த தாலி செய்கிறதே வந்து தாலி கயிறு சொல்கிறேன். அது வந்து 16 நூல்களால் வந்து பிணைக்கப்பட்ட நூல் தான் வந்து தாலி கயிறாக இருக்கும். அதனால தான் ஆடி மாதத்தில் அம்மனோட அருள் வாழ்க்கையில் வெளிச்சம் வரணும், இருண்டு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் அம்மனை வழிபட்டு தாலி மாற்றிக்கிறக்கூடிய. அப்போ தான் வந்து வரலட்சுமி நோம்பெல்லாம் வரும். அந்த வரலட்சுமி நோன்பு அன்னைக்கு தாலியை வந்து மாற்றி போட்டுக்கிறது அல்லது வந்து அந்த தாலியை தானம் கொடுக்கறது, இதெல்லாம் வந்து ஆடி மாதங்களில் பண்ணக்கூடிய விசேஷத்துக்கு அதுதான் காரணம். இப்போ செவ்வாய்க்கிழமை பற்றி பேசணும். இப்போ செவ்வாய் கிரகத்தை பற்றி பேசுகிறப்ப அந்த செவ்வாய் வந்து ரொம்ப எப்போவுமே ஒரு வைப்ரண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை வந்து காவல்துறை அந்த மாதிரி இராணுவம் அதோடலாம் கனெக்ட் பண்ணுறாங்களே, அது என்ன தொடர்பு? செவ்வாய்னா இரத்த காரகன் அப்படின்னு சொல்கிறாங்க. கோள்களில் அதோட நிறத்தையே ரெட் கலரில் தான் அது சொல்கிறாங்க. செவ்வாய்னாவே வந்து ஸ்பீடு இருக்கும். அதோட ராகு சனி இந்த கிரகங்கள் சேர்ந்தால் அந்த ஸ்பீடை அதிகப்படுத்தும். அப்போ அந்த ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ணுறது என்ன? அப்போ ஒரு நம்ம முன்னாடி நடக்கிற அநியாயங்களை உடனடியாக தட்டி கேட்குறது, எதிரிகளை வெல்லக்கூடியது. எதிரிகள்னால் சும்மா வாய்ப்பேச்சினாலலாம் முடியாது, ஆயுதங்கள்னால தான் நம்ம தாக்குதல் நடத்தி நிறுத்த முடியும். விலங்குகளை வந்து நம்ம அந்த ஆயுதங்களால் தான் பண்ணுவோம். அப்போ செவ்வாய் ராகு ஜாதகத்தில் இணைஞ்சவங்க, செவ்வாய் சனி இணைஞ்சவங்க, அவங்க வீடுகளில் யாராவது ஒருத்தர் இராணுவத்தில் இருப்பாங்க, போலீஸாக இருப்பாங்க, அல்லது அவங்கள கல்யாணம் பண்ணுவாங்க. இப்படி தான் வந்து அந்த செவ்வாய் ராகு செவ்வாயோட பலம் அப்படிங்கிறது இருக்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா ஒரு ஸ்பீடான இதை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்குன்னு ஒரு கிரகம் வேணும்ல. அப்போ சனி வந்து கண்ட்ரோலர். அப்போ அந்த செவ்வாய் சனி இணைஞ்சவங்க பெரும்பாலும் அரசாங்கத்தில் காவல்துறைகளில் பணிபுரியறதுக்கு இதுதான் காரணம். செவ்வாய்க்கிழமைகளில் அசைவம், இன்னைக்கு அசைவம் அப்படிங்கிறது வந்து தவிர்க்க முடியாத ஒரு உணவு ஆயிடுச்சு. அப்படிங்கிறப்ப செவ்வாய்க்கிழமையில் வந்து சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சனிக்கிழமை கூட சில சமூகங்களில் பெருமாளை கும்பிடுறோம், அதனால் வந்து சனிக்கிழமை நாங்கள் சாப்பிட மாட்டோம்னு சொல்லக்கூடியது அதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் செவ்வாய்க்கிழமை வந்து டிஃபால்ட்டு வந்து நான்வெஜ் அப்படிங்கிறது டிஃபால்ட். ஏன்? ஜோதிட ரீதியாக சந்திரன் அப்படிங்கிறது வந்து உடலை குறிக்கக்கூடிய ஒரு கிரகமாக தான் பார்க்குறோம். ஏன்னா லக்னம்ங்கிறது உயிர், ராசிங்கிறது உடல் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த சந்திரனானது விருச்சக ராசியில் தான் வந்து நீசமாகிறார். அது வந்து செவ்வாயோட வீடு. அது காலபுருஷ தத்துவத்துக்கு அது 8ஆம் வீடு. அப்போ 8ஆம் இடம்னா கர்மஸ்தானம், இறப்பை குறிக்கக்கூடிய ஒரு இடம். அந்த வீட்டில் சந்திரன் வந்து நீசமாகிறார். அப்போ சந்திரன் நீசமான அந்த செவ்வாயோட வீட்டில் இருக்கனால செவ்வாய்க்கிழமைகளில் நான்வெஜ்ஜை தவிர்க்கிறது நல்லது. ஏன்னா அந்த உடல் கெட்டு போகும், உடல் பாதிப்புக்கு உள்ளாகும், உடல் அழியக்கூடும் அப்படிங்கிறதுக்கு குறிக்கக்கூடியதான் அந்த செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு நான்வெஜ் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் இதை தெரிஞ்சுக்கிட்டனால இதுக்கு காரணம் வந்து அங்கே சந்திரன் நீசம் விருச்சக வீட்டில், அதன் அதிபதி செவ்வாய். அதனால் செவ்வாய்க்கிழமைகளில் நான்வெஜ்ஜை தவிர்க்கிறது கண்டிப்பாக நல்லது. இதை அடிப்படையில் தான் சொல்லியிருக்காங்க. செவ்வாய்க்கிழமை குறித்து நிறைய விஷயங்கள் எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி. நன்றி. லான்ச்சிங் அதிசயா ஒன் வேர்ல்ட், அதிசயங்களின் ஆரம்பம். MCR Pure Cotton Club, formals and casual shirts. பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Bronatile.